வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம்பிரிகா. நாள் 19/6/2026. மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் தாக்கல் செய்துள்ளார். ஆளுநர் RN ரவி மாநில உரிமை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை முன்னிறுத்தி அரசு செயல்பாடு என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனைகள் கணக்கில் வராத ரூபாய் 37.81 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை, மதுரை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. ஐகோர்ட்டுகளில் தலைமை நீதிபதி பதவியை அலங்கரிக்கும் 4 பெண்கள் புதிய சாதனை. இந்தியாவில் உள்ள ஐகோர்ட்டுகளில் மொத்தம் 781 பேர் நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 116 பேர் பெண் நீதிபதிகள் ஆவர். முதல்வர் விஜய் தலைமையிலான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகவும் அதிரடியாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுநர் உரை முழுமையாக வாசிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தாவேகா அரசு மீதான குதிரை பேர புகார் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 107.77 டீசல் விலை ரூபாய் 99.55 நீடிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.